ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டூ இட் யோர் செல்ஃப் மேக்ரமி டிஷ்யூ ஹோல்டர் எப்படி பண்ணலாம்னு சொல்லித்தரேன் வாங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் உடன் ரிங், உடன் ராட் அண்ட் த்ரெட். நீங்கள் உடன் ரிங்க்கு பதிலாக கிட்ஸ் பேங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். பிக் ஷாப்பரில் இருக்க அந்த ராட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட்டை ரெண்டாக ஈக்குவலாக மடித்து அந்த ரிங்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு அந்த ஸ்பேஸில் ரிமைனிங் த்ரெட்டை இழுத்திங்கன்னா இதுக்கு பேர் தான் வந்து லார்க் ஹெட். இதே மாதிரி இன்னொரு த்ரெட்டையும் போட்டுருங்க. மொத்தம் 4 த்ரெட்ஸ் இருக்கா. ஸோ லாஸ்ட் 2 சென்டர் ரெட்டை விட்டுட்டு லாஸ்ட் 2 எடுத்து அதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறத மடிச்சுட்டு ரைட் சைடில் இருக்கிறத அந்த ஹோல்குள்ளே அடியிலேருந்து விட்டு இழுங்க. ஜஸ்ட்டு நாட் தான். அதே மாதிரி அகெயின் சேம் திங், லெஃப்ட் சைடை வந்துட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ரைட் சைட் த்ரெட்டை அந்த ஹோல்குள்ளே விட்டு இழுங்க. இப்படியே நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருங்க. இந்த நாட்ஸ் வந்து ஸ்பைரல் நாட்ஸ். ஸ்பைரலாக ஆகுதா, இட்ஸ் லைக் அ டிஎன்ஏ ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இன்னும் 2 த்ரெட் இருக்கா, அதையும் அதே மாதிரி லார்க் ஹெட் போட்டு சேம் அதே மாதிரி லாஸ்ட் 2 த்ரெட்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு மடித்து அப்படியே உள்ளே விட்டு நாட்டாக போட்டுகிட்டே கண்டினியூ பண்ணுங்கள். இது முடிஞ்சதுக்கப்புறமா இதோட லென்த் வந்துட்டு ஒரு 24 சென்டிமீட்டருக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். அது கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ராடை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு அகெயின் அதே மாதிரி நாட் போடுங்க. இப்போ வந்து என்னென்னா, நம்ம லெஃப்ட் சைட் மட்டும்தான் மேலே போட்டோம், அது ஸ்பைரல் நாட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் பெண்ட் பண்ணி போட்டுட்டு இப்போது நெக்ஸ்ட்டு ரைட் சைட் பெண்ட் பண்ணி போடுங்க. அகெயின் அது லெஃப்ட் சைட் ரைட் சைடுன்னு மாற்றி அதே மாதிரி போடுங்க. இதுக்கு பேர் வந்து ஸ்கொயர் நாட்ஸ். ஸ்கொயராக ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் ரைட்டு, இது மாதிரி கொஞ்சம் போட்டுடணும். இந்த சைடு முடிச்சுட்டு அந்த ஸ்பைரல் நாட்ஸ்லையும் அதே மாதிரி 1 இன்ச் கேப் விட்டுட்டு போடுறீங்க. இப்போது அந்த 1 இன்ச் ஸ்பேஸில் தான் நம்ம அந்த ராடை கனெக்ட் பண்ண போகிறோம். சென்டரில் இருக்க 2 த்ரெட்டையும் ஃப்ரண்ட்டில் இழுத்துட்டு உள்ள அந்த ராடை வந்து விட்டிங்கன்னா கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் த்ரெட்ஸை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், மேக்ரமே டிஷ்யூ ஹோல்டர் ரெடி ஆகிடும். இதில் உங்களோட டிஷ்யூஸை நீங்கள் வந்து பேங்கிள்ஸ், ஸ்க்ரன்ச்சீஸ் இதெல்லாம் கூட ஆட் பண்ணி நீங்கள் உங்களோட ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு DIYல பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.